கதை நாங்கள் பாட நாங்கள் பாடு தம்பி கணபதியே அருள் புரிவாய் அருள் புரிவா தொட்டகது நாங்கள் பாட நாங்கள் பாடு காவேரி மாட சுவாமி பாடுவேனே நானும் உன்னை பழகாலம் உமை தொழுவே கூறுவேனே ராமா உன்னை குற்றங்குறை அணுகிடாமல் நெஞ்சிலையும் நாவிலையோ நின்று விழ காவேரி மாட சுவாமி கைலாச வாசலிலே கடவுளோட இடமதிலே ஊட்டுகளும் வாங்குவாரா ஊட்டுகளும் வாங்கும் போது காவேரி மாட சுவாமி கேட்டதெல்லாம் கொடுப்பாரா அங்க கொடுக்கின்ற வேளையிலே காவேரி மாட சுவாமி கடவுளோட இடமதிலே என்ன கேட்பாரா சாமம் நடு சாமம் போடு ஊட்டுகளும் கேட்டாரா காவேரி மாடன் கேட்டபோது பகவானாகிய சிவபெருமானும் பகவான் காவேரி மாடன் கேட்டதெல்லாம் செய்து கொடுத்தார். அப்படி கேட்டபோது என்ன கேட்கிறார் தெரியுமா? அப்பா, நீங்க கொடுத்ததெல்லாம் எனக்கு திருப்தி தான், இருந்தாலும் எனக்கு இரத்த பலி வேணும் என்று கேட்க, இரத்த பலி அதோ மனிதரோட ரத்தம் வேணும்னு கேட்டார், நர பலி வேணும்னு கேட்டார். அவன் பார்த்தார் பகவானாகிய சிவபெருமான். பகவான் யாருக்கு ஆடுதா? காவேரி மாடனுக்கு பகவான் கோமரம் ஆடுகிறார். அப்படி ஆடுகின்ற போது பகவானுடைய பாத சிலம்பு வெடித்து அதிலிருந்து தெய்வக்கனியான் பேய் முகத்தோடு அவதாரம் செய்தார். அவர் கையிலே காப்பு கட்டி 21 சொட்டு ரத்தமும் சோறுமாகவே அருந்தினார் காவேரி மாடசுவாமி. அப்படி ரத்தமும் சோறுமாக அருந்திய போது, மகனே காவேரி மாடா, இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அப்பா. ரேணுகையெல்லாம் வாங்கிட்ட, ஒரு கோழிலிருந்து மனுஷரத்தை மத கொண்டு நீ வாங்கியாச்சு, இனிமேல் கொடுப்பதற்கு உனக்கு ஒன்றும் கிடையாது. இனி பூலோகம் போ மகளா, போ மகனே என்று சொல்ல. அப்படி சொன்ன போது, அப்பா எனக்கு எல்லாம் சந்தோஷந்தான். அப்படியாக நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது அப்படியாக நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடியதாக காவேரி மாடன் பார்த்தார். நரபலி வேணும் என்று கேட்க, பாருங்க, தெய்வ கன்யானை பிறவி செய்து 21 சொட்டு ரத்தம் பலி கொடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது அப்போது பார்த்தார் பகவானாகிய சிவபெருமான். மகனே காவேரி மாடா, ஐயா உனக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் கொடுத்தாச்சு மகனே, நீ பூலோகம் போக வேண்டும் என்று சொல்ல. அப்பா, அப்பா, எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், எல்லாம் திருப்தி தான், ஆனாலும்
என்னப்பா ஆனாலும் இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும். இவ்வளவு வாங்கிட்டு இன்னும் ஒண்ணுன்னு நிக்க. என்னடா நீ? அதான் சொல்லுவாங்க இல்லையா, காவேரி மாடனும் ஒண்ணு, மருமகனும் ஒண்ணு. அது என்ன காவேரி மாடசாமியும் ஒண்ணு, மருமகனும் ஒண்ணுன்னா எப்படி? மருமகனுக்கு எம்பிட்டு கொடுத்தாலும் காணாது. அதான் 10 பவுன் போட்டாலும் இன்னும் ஒரு 5 பவுன் போட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. சரி, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்னத்தை வாங்கிட்டு வந்த அப்படின்னு தான் கேட்பாரு. என்னத்தை கொடுத்துட்டாரு. காவேரி மாடனுக்கும் என்னத்தை கொடுங்க, இன்னொரு சேவல் விட்டுனா நல்லா இருக்குமே, இன்னொரு கிடா அறுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு. அதனாலதான் காவேரி மாடனையும் மருமகனையும் ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னே சொல்ல மாட்டாரு, ஏத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் மருமகனுக்கு நீங்க கொடுத்து பாருங்க, போதும் மாமா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அத மாதிரிதான் ஐயாக்கா வேங்க தானே இருக்காரு. அப்படி சொல்லும் போது இன்னும் என்னப்பா உனக்கு வேணும்னார். அப்பா எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க, சந்தோஷம். இருந்தாலும் நான் கைலாசத்துல பிறந்த கதை, வளர்ந்த கதை, பூலோகத்துல போய் நான் ஆள போற கதையெல்லாம் எனக்கு யாராவது வில்லுப்பாட்டு படிக்கணும் என்றார். அப்படி என்று சொல்ல இந்த கைலாசத்துல யாரா வில்லுப்பாட்டு படிக்க இருக்கா அப்படின்னு சொல்ல, அதோ பாருங்க அங்க யார் இருக்கா, அங்க யார் இருக்கா? அதாவது என் தாய் மாமா மாய கண்ணன் இருக்கார் இல்லையா, அப்படியா விவரம்தான். மாயக்கண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு வில்லுப்பாட்டு படிக்கணும்னார். அப்படி என்று சொல்ல அங்கே பகவானும் காவேரி மடனும் பேசுவதை பார்த்து மாயக்கண்ணன் குளநடுங்கி உட்கார்ந்திருக்கிறார். ஏன் குளநடுங்கி இருக்காரு? ஏன்னா இதுவரைக்கும் கைலாசத்துல சைவ படப்பை தான் பார்த்திருக்கார். பஞ்சாமிர்தம், புளியோதரை, சர்க்கரை பொங்கல் இப்படிதான் நம்ம கைலாசத்துல பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்னடான்னா கைலாசம் எங்க பார்த்தாலும் ரத்தமும் பலியுமா, ஆடு கோழி பன்னி எல்லாம் ரத்தமும் குறையுமா கிடக்க. இல்ல நம்மளை வேற கைய கட்டி மருமகப்புல என்னத்தையும் கேட்கார, ஒருவேளை நம்மளை கண்டு பலி கேட்கானா? மகன் கேட்டதெல்லாம் தூக்கி கொடுக்காரு, ஒரு நம்மளையும் தூக்கி கொடுத்துட்டாரா அப்படின்னு மாயக்கண்ணன் பதறி போய் உட்கார்ந்துருக்கார். வேற பதட்டம் வரும் தானே. அரண்டவங்க கண்ணுக்கு அத மாதிரி மாய கண்ணனை பார்த்து பகவான் அழைத்தார். ஏ மாப்பிள்ள, மருமக பிள்ளை இருக்கார் இல்லையா, ஒரு 16 நாளைக்கு முன்னாடி பிறந்த பிள்ளை காவேரி மாடன், அவருக்கு நீ தான் வில்லுப்பாட்டு படிக்கணுமா. ஆஹா, வில்லுப்பாட்டு தானா? நான் எங்க என்னை தான் பழிக்கணும்னு பயந்தே போயிட்டேன் ஐயா. பூலோகத்துல போய் ஆள போற கதை. ஆஹா, அப்படி என்று சொல்ல உடனே பாயக்கண்ணனானவரோ அங்க வில்லு படிக்கணும், நம்ம மட்டும் படிச்சா நல்லா இருக்குமா? ஆமா, முதல்ல என்ன செய்யணும்? அது எப்படி நல்லா இருக்கும்? வேணும் இல்லையா? அண்ணாவை மட்டும் படித்தா நல்லா இருக்காது, அடியாரங்க மட்டும் இருந்தாலும் நல்லா இருக்காது. எங்க பார்த்தாலும் அண்ணாவிகள் தான் அதிகமாயிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பங்கு கேட்பாங்க, அடியாரங்க கூட 2 பங்கு கேட்பாங்க, 1.5 பங்கு கொடுத்தான ஆகணும். ஒரு வழி இல்ல, அட்வான்ஸ் வாங்கியாச்சு, ஆள் வைக்கணும், கொடுத்தான ஆகணும். அதே போல அந்த கண்ணனான மாயன் கோதண்டத்தை வில்லாக்கி பாம்பை நானாக கட்டி 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 மணிகளாகவே கட்டி அந்த கண்ணனான மாயன் எப்படி ஆள்பட்டா தெரியுமா? நந்திதேவர் குடமடிக்க அங்கே நாரதர் உடுக்கடிக்க அங்கே கிண்ணறர் கைத்தாளோ கிணைப்பூருவர் கட்டைத்தாளோ வேலாயுத சுப்பிரமணிய
எம்பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆமையா அண்ணாவியாகவே அமர்ந்து சரி இந்த காவேரி மாடசுவாமிக்கு மாடசாமிக்கு அவர் எப்படி வில்லுப்பாடு படித்தா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா ஏ மணிவளக்கில் பிறந்த பிள்ளையே சொடலையா ஏ சொடலையா ஒடியா காவேரி மாடா ஒடியா காவேரி மாடா மாண்டபினோ வேகுதையா போ காவேரி மாடா ஆண்டபினா வேகுதையா போ காவேரி மாடா சுடலை மாடா ஓ சுடலை மாடா ஏ புங்க மரமம் புளியந்தோப்பம் ஏ காவேரி மாடா ஏ காவேரி மாடா ஏ ஒடியா காவேரி மாடா ஓடியா காவேரி மாடா உனக்கு புகழான மையானம்மா போ காவேரி மாடா மாடா புகழான மையானம்மா போ காவேரி மாடா ஏ ஒடியா காவேரி மாடா காவேரி மாடா ஓ காவேரி மாடா ஏ சந்தன கட்டையில ஏ காவேரி மாடா ஏ காவேரி மாடா ஏ ஒடியா காவேரி மாடா ஓடியா காவேரி மாடா உனக்கு சவம் இருந்து வேகுதையா போ காவேரி மாடா ஏ சவம் இருந்து வேகுதப்போ போ காவேரி மாடா ஏ ஒடியா காவேரி மாடா காவேரி மாடா சவம் இருந்து வேகுதப்பா போ காவேரி மாடா அப்படியாகவே ஐயாவான காவேரி மாட சுவாமி பிறந்த கதை வளர்ந்த கதையெல்லாம் படிச்சு அந்த மாயா அங்க பாருங்க அங்க கைலாச ஊட்டுக்களம் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வேண்டிய வரப்பிரசாதங்களை வாங்கி கொண்டு ஆமா பகவானோட இடத்துல அங்க அகும் வரோம் அழிக்கும் வரோம் புல்லும் வரோம் வெல்லும் வாரோ ஏ கொடுக்கும் வரோம் எடுக்கும் வரோம் வாரோ அங்க 1008 வரங்கள் வாங்கி அந்த காவேரி மாட சுவாமி அவர் கைலாசம் தான் கடந்து அவர் எங்கே எங்கே வாரார் அவர் பூலோகம் வாரார் அந்த பூலோகம் தன்னதில் அங்க மக்கா மதினா நகரத்தில் மக்கா மதினா அவர் மகிழ்ச்சியோடு வாராரே அவர் மகிழ்ச்சியோடு வாரார் ஐயாவான காவேரி மாட சுவாமி காவேரி மாடசாமி கைலாசத்திலிருந்து அவர் வந்து இறங்கிய இடம் எந்த இடம்? எங்க வந்திருக்காரு எங்க வந்திருக்காரு மக்கா மதினா நகரம். ஆமா அந்த மக்கா மதினா நகரத்திலே ஆமையா அவர் லெப்பைமார்கள் இடத்துல இஸ்லாமியர் இடத்துல வந்து இறங்கிய போது மக்கா மதினா நகர்ல யார் இருக்கா இஸ்லாமியர்கள் ஆண்டு வராங்க லெப்பைமார்கள். அப்படி லெப்பைமார்கள் ஆண்டு வரும்போது அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறாங்க? மொட்டலப்ப வீராலப்பை வீராலப்பை மாந்திரமூர்த்தி மகுணா மாந்திரமூர்த்தி ஏ மொட்டாலப்ப வீராலப்பை மாந்திரமூர்த்தி மகுணாலப்பை அங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் அண்ணன் தம்பி அங்க அருமையோடு ஆண்டுவாரா ஆண்டு வரும் நாளையிலே
வந்த நேரம் அங்க யார் ஆண்டு வரா? யார் ஆண்டு வரா? மொட்டாலப்ப, வீராளப்ப, மாந்திரமூர்த்தி, மகுநாள் லெப்பை. ஓஹோ, அண்ணன் தம்பி 3 பேரு. அப்படி ஆண்டு வரும் பொழுது அதுல அண்ணன் தம்பி 3 பேர்ல இந்த மாந்திரவாதி மௌனாலப்பன்னு சொல்றாங்களா? ஆமா, அவரு கொஞ்சம் மாந்திரிகம் தெரியும் இல்லையா? கொஞ்சம் மாந்திரிகம் தெரியும். மாந்திரிகம் தெரிஞ்சாலே கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கு எல்லாரும். உண்மைதானே, கொஞ்சம் மை இருந்தாலே பயப்பட வேண்டியதுதான். என்ன செய்ய? ஆமா, ஏன்னா கட்டக்காரத்து எல்லாம் 7 வண்டி மை இருக்கு. அது குடும்ப தொழில், ஒண்ணும் செய்ய முடியாது. குடும்ப தொழில். ஆமா, சரி. அப்படியாக மை இருந்தாலும் கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கு இல்லையா? ஏன்னா எது ஏத்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். லேசா மைய தடவியாச்சுன்னா காய்கல் முடக்கி போட்டுருந்தாங்க. அப்படின்னு ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயப்பட வேண்டியிருக்கு. பேசவே பயமா இருக்கு. கோவக்காரங்கிட்டையும் பழகக்கூடாது, மாந்திரவாதிட்டையும் பழகக்கூடாது. கோவக்காரன்ட்ட என்ன பழகக்கூடாது? கோவக்காரங்கிட்ட பழகணும்னா ஏதாவது வார்த்தையை எக்குதப்பா விட்டோம்னா சொட்டோட ஒண்ணு கொடுத்துருவான். பிற காது கொய்யின்றோம். ஆஹா, அப்படி ஒண்ணு என்னமா பேசணும்னு வைங்க, அவன் மைய தடவிடுவான். கோவம் வந்துச்சுன்னா மைய தடவிடுவான். பிற கைய காலை இழுத்து வச்சுக்கணும். அப்ப என்ன செய்ய? ஒருத்தரையும் பேசக்கூடாது, ரொம்ப அமைதியா இருந்துடணும். ரொம்ப அமைதியா இருக்கணும். யார்ட்டையும் எதுவும் பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. என்ன செய்ய? இரவும் தெரியாது, பகலும் தெரியாது, வந்து ஏசிக்கிட்டு நிற்பான். அந்த கிறுக்கனால என்ன பண்ண? ஒண்ணும் செய்ய முடியாது. சரி. கோபமும் அது காரணமா வரணும். எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டாலும் அதுக்கு அர்த்தம் இருக்காது, மரியாதை இருக்காது. அது சொல்லுவாங்கல்ல, என்ன காரியத்தோட கோபப்படணும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டா, நேத்து கோபப்பட்டா கொண்டே கோபப்படலாம். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டாலும் ஆகாது. கோபமே இல்லாம இருந்தாலும் நல்லா, அதுவும் நல்லா இருக்காது. அதுக்கு தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, என்னன்னு, சம்பளம் இல்லாத மந்திரியும் கோபம் இல்லாத ராசாவும் சரிப்பட்டு வராது. ஆமா, அப்ப எல்லாம் இருக்கணும், எல்லாம் அளவோடு. கோபப்பட மாட்டாரு, ஆனா சம்பளம் இல்லைன்னா இவர் பொழப்பு நடக்கணும்ல. அதே போல லெப்பைமார்கள் வாழ்ந்து வரும்போது மாந்திரமூர்த்தி மகுநாளப்ப ஆண்டு வாராம். அவன் பார்த்தார் காவேரி மாடன். நாம இப்ப அமைதியா வந்து இருந்தோம்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? இப்படி அமைதியா இருந்தா யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த மௌனானம்பியில வாசல்ல ஒரு அட்டகாசத்தை செஞ்சு ஒரு சேட்டை பண்ணணும். சேட்டை பண்ண அவருக்கு சொல்லியா கொடுக்கணும். அப்பெத்த அப்பனே பாடாப்படுத்தி இறங்கியிருக்காரு கீழே. ஆட்டி படைச்சு வந்திருக்காரு. பார்த்தார் நானுடைய லீலைகளை பண்ண வேண்டும் என்று. அந்த காவேரி மாட சுவாமி என்ன செய்யறா தெரியுமா? அங்க வர பேர போற பேரை வங்கி கொண்டு குத்துவார். நேரம் தப்பி வார பேரு அவர் நெஞ்சில் அடி அடிப்பார். சமயம் தப்பி வார பேரு அவர் தலையில் அடி அடிப்பார். ஒரு தெருவில் கொலவை மறுதெருவில் அவைய சத்தம். அர்த்த சாம நேரத்தில் அவர் ஆன போல அலறுவார். அவர் மாட்டெழும்போம் செகத்தோண்டோ, மாட்டெழும்போம் செகத்தோண்டோ, அவர் மாறி மாறி எறிவாரா. நாமல் வந்த புதுமைதனை அறிய வேண்டும் சொல்லி, அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி, யாரா சாமம் போல எக்கு தப்பா வர நேரத்துல வேலை அவர் வர்ற நேரத்துல யாரா எக்கு தப்பா வந்தாங்க, அவதான் செவுட்டோட ஒரு அடி. நான் வர நேரத்துல உனக்கு என்ன இங்க நேரம்? ஆமா, சாமத்துல எப்படி வராரு? ஜல் 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 கொலுசுப்பட்டா வராரு. ஜல் ஜல் சமயம் தப்பி வேற தலையில ஓங்கி ஒரு அடி. சரி, அது மட்டும் இல்ல, ஒரு தெருவுல குலவ சத்தம், இன்னொரு தெருவுல அவைய சத்தம், ஒரே பந்த வாடை. அது மட்டுமா, 7 மாத சூழிகளை எடுத்து ஏப்பம் போடுகிறார். அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள மாட்டெலும்பையும் செங்கல் துண்டையும் வீட்டுக்கு எறிதார் பாருங்க. அடைகதவை தட்டுகிறார், அட்டகாசம் பண்ணுகிறார். கதவை திறந்து பார்த்தா ஆள் தெரியல. ஆமா, அப்படி பள்ளிய வாசல்ல சாமம் போல ஒரு ஆள் வந்து கதவை தட்டுனா என்ன செய்வோம்? அம்மா, யாரோ கதவை தட்டுதான் கதவை திறப்போம். கதவை தட்டுதாங்க. ஆமா, அப்படின்னு கதவை திறக்க கூடாது.
அப்ப என்ன செய்யணும்? பெசாட்ல படுத்துக்கணும். அப்படியா? ஆள் வந்துடும், அதனால அடுத்த வீட்டு போய் கதை தட்டு யாரும் இடுப்பெலும்பு முறிச்சிருவான். அவர்கிட்ட சேட்டை பண்ணோம்னா இடுப்பெலும்பு நொறிச்சிருவார்ல. அடை கதவை தட்டுகிறார், அட்டகாசம் பண்ணுகிறார், மூந்தி கருக்கல்ல முண்ட மாதிரி உருண்டுட்டு போயிருவார். 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா தவக்கன்னு உருண்டுட்டு போயிருவார். ஏப்ப ஏ ஐயா, இங்க ஏதோ ஒண்ணு உருண்ட மாதிரி இருந்தது இல்ல? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஏத்தா ஏ அத்தா, முண்டம் போல எங்க நமக்கு பிரம்ம புடிச்சு போச்சா அப்படிங்கிறாங்க. அப்படி 1 வார காலமாக அட்டகாசம் நடக்கும் போது லெப்பைமார்கள் ஒன்று கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நம்ம இடத்துல மாந்திரவாதி மகனாலப்ப 1 வார காலமா நம்ம ஊருக்குள்ள அட்டகாசம் நடக்க. ஆமா, நீ அந்த மைய போட்டு பார்க்கலாம்ல. ஒருவேளை பேயா இருக்குமோ? பேயா, பிசாசோ, காத்தோ, கருப்போ என்னன்னு உன் மைனால பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு மாந்திரவாதி மகனால போயிட்டு சொல்லுதாங்க. அவரும் மைய போட்டு பார்க்காரு, அடவிட மாட்டாங்க. ஊர் காலியா இது? அவர் வேலை செய்யல. அப்படியாக நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணாச்சி யாருன்னு தெரியுமா? சுப்பன் மகன். ஊர்காடி குடும்பத்தார். சுப்பன் மகன் குடும்பத்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமையா, சுடலை கோமரத்தார், அதோடு சீனியாச்சி அவர்களும் சீனியாச்சி அவர்களும் பேச்சி முத்து ஆமா அவர்களும் இந்த அருந்ததியபுரத்திலே வசிக்கக்கூடிய அவர்கள்லாம் சேர்ந்து வந்து ராமையா, சீனியாச்சி, பேச்சிமுத்து அவர்கள்லாம் வந்து பாடிக்கொண்டிருக்கும் சகோதரி ஆதரவளித்து 200 ரூபாயை கொண்டு வந்து 200 லட்சமாகவே நமக்கு அன்பளிப்பு செய்தார்கள். 200 லட்சம். ஆமா, அவர்களும் அவருடைய குடும்ப கோத்திரம் வழி வழி வம்சம் எல்லாம் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் என தொட்டில் குழந்தை முதல் கட்டில் வரைக்கும் இந்த காவேரி மாடன் அருளாளன் அவர்கள் எப்படி ஆனது தெரியுமா? வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும், மலை மோரகன் சன்னதி போவ, மலை மோரகன் சன்னதி போல் வாழ வேணும், வளர வேணும், சன்னதி கைகை போலே அந்த பேச்சி அம்மன் அவர் பெருமையோடு மாயாண்டி அவர் மகிழ்ச்சியோடு இந்த காவேரி மாடன் கைகை போல அவர் நோயற்ற உறைவற்ற செல்வத்தோடு ஒன்று பெற்று 100 கோடி ஐயா 100 கோடி ஒய்யாரமா வாழ வேண்டும், ஒய்யாரமா வாழ வேண்டும், ஒன்று பத்து 100 கோடி ஐயா 100 கோடி ஒய்யாரமா வாழ வேண்டும், அப்படியாக காவேரி மாடசுவாமி அட்டகாசம் பண்ணும் போது லெப்பைமார்கள்லாம் ஒண்ணு கூடி பேசுறாங்க. ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூடிடுவாங்கல்ல. ஆமா, அட்டூழியம் அதிகமாச்சுன்னா கூடித்தானே ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? ஒன்று பெற்றால் ஒன்று வாழ்வுன்னு இருக்கான். எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு முடிவு கிடைக்கும். எதுக்கா இருந்தாலும் எந்த காரியத்துக்குமே ஒண்ணு சேரணும். உனக்கு வந்தா உனக்கு, எனக்கு வந்தா எனக்குன்னா அது ஒரு நாளும் தீர்வு கிடையாது. அது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு கூடணும், ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேரணும். அப்ப பார்த்தாங்க 1 வாரமா யாரும் கண்டுக்கிடல, அட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப பார்த்தார்கள் நாம எல்லாம் ஒன்று கூடி பேச வேண்டும் என்று. ஐயா லெப்ப நம்ம இடத்துல 1 வார காலமா என்னமோ ஒண்ணு அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. பேயா பிசாசா காத்தோ கருப்போ தெரியலையே, மாயமா மந்திரமா என்னன்னு தெரியலையே. அதனால அவன் என்னன்னு பார்க்கணுமே, யார்கிட்ட போய் பார்க்கலாம்? ஒரு செய்வினையா இருக்குமோ, செய்வினையா இருக்குமோ?
வஞ்சனையா வஞ்சனையா ஏவலா ஒண்ணுமே பில்லி சூனியம் செஞ்சிருக்கானா? ஆஹா அப்பா ஒண்ணும் தெரியலையா? செய்யலையே. அப்ப யார்கிட்ட கேட்கலாம்? வாய் கொழுப்பு. வாய் கொழுப்பு. ஆமா அதான் அதிகமாகி போச்சு இது ஊருக்குள்ள. அப்ப பார்த்தார்கள். என்ன செய்ய தெரியுமா? எல்லோரும் சேர்ந்து கோடாங்கியை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்கணும் முதல்ல தெரியணும். அப்படின்னா நல்ல குடிகாரனை பார்க்கணும். குடிகாரனை போய் பார்க்கணுமா? ஆமா. குடிகாரனை பார்த்தா என்னென்ன சொல்லுவான்? குடிகாரன் இல்ல, குறிகாரன். குறிகாரன் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லுவார்ல, குறி சொல்வதை போய் பார்க்கணும். ஆமா. ஆனா குடிகாரனை கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் உண்மையை அழகா சொல்லுவான். குடிகாரனும் உண்மையதான் சொல்லுவான். உண்மையதான் சொல்லுவான். குறிகாரன் நடந்தது எல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி அண்ணன் தம்பி 3 பேரும் நாம கோடாங்கி பார்க்க வேண்டும் என்று வரபோது காவேரி மாடம் பார்த்தால், ஆஹா என்னை அடிப்பதற்கு என்ன யார் என்று பார்ப்பக்கு வாரீங்களா? நானே வருகிறேன் கோடாங்கி போல் என்று சொல்லி ஐயாவான காவேரி மாட அவர் எப்படி கோடாங்கி போல் வடிவம் கொண்டார் தெரியுமா? அந்த காவேரி மாட சுவாமி எப்படிக்கு வாராரான் அவர் தலைப்பாகை கட்டி கொண்டு அவர் திருநீரு பட்டை போட்டு அவர் செந்தூர் ரகம் போட்டும் வைத்து அங்க வெற்றிலை பாக்கு போட்டு கொண்டு அவர் சொல்லா பைய தோளில் மாட்டி அங்க உடுக்கதையும் கையில எடுத்து அங்க கோடாங்கி போல் வடிவம் கொண்டு கோடாங்கி போல் வடிவம் கொண்டு வாராரே காவேரி மாடே கோடாங்கி போல் வடிவம் கொண்டு கோடாங்கி போல் வடிவம் கொண்டு வாராரே காவேரி மாடே. ஏ ஐயா, ஐயா காவேரி மாடன் கோடாங்கி போல் வடிவம் கொண்டு வருகிறார். கோடாங்கிக்கார மாதிரியே வடிவத்தை கொண்டு வராரு. என்னையா நீங்க கோடாங்கிய தேடி போறாங்க. அவன் கோடாங்கி வடிவம் கொண்டு காவேரி மாட சாமி வந்துகிட்டு இருக்காரு. வர்றாரு இல்லையா? அப்போது லெப்பைமார்கள் பார்த்தார்கள். ஏ ஐயா, ஏ கோடாங்கி, உங்களை தான் நாங்க பார்க்க வந்தோம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததடா. பக்கப்பாட்டு. ஆஹா ஆமா. கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்தது மாதிரியும் தேடி போன மருந்து தெருவிலே கிடைத்தது போலும். ஐயா ஐயா கோடாங்கி, நாங்க உங்களை தான் ஐயா பார்க்க வந்தோம். கரெக்டா வந்துட்டேரு. எனக்கா? எனக்கு வடக்க எட்டி. வடக்க நெட்டி இல்ல, வடக்க எட்டி போகணும். எனக்கு காஷி. நான் காசி கோடாங்கி. ஆஹா பரம்பரை கோடாங்கியா பஞ்சத்துக்கு கோடாங்கியா? பஞ்சத்துக்கு கோடாங்கியா? நாங்களாம் பரம்பரை கோடாங்கி. இந்த தொழில நான் மட்டுமே செஞ்சேன். முப்பாட்டம் செஞ்சாரு. இந்த தொழில தான் செய்தாரு. சரி, எது தொழில? எங்க தாத்தா அந்த கோடாங்கிய தான் அடிச்சு பிழைச்சாரு. குறி சொன்னாரு. அது மட்டுமா? எங்க அப்பாவும் கோடாங்கி தான். ஏ அப்பா, அப்ப நீங்க பரம்பரை கோடாங்கி தான். உங்க பேர் என்னமோ? எங்க அப்பா பேரு சொக்கலிங்க கோடாங்கி. என் பேரு ராமலிங்க கோடாங்கி. டே அப்பா, பரவாயில்ல, நல்ல கோடாங்கியா தான் வந்திருக்காரு. நல்ல கோடாங்கி தான். ஏ ஐயா கோடாங்கி, எங்க இடத்துல ஒரு வாரமா என்னமோ ஒண்ணு அட்டகாசம் பண்ணுது. அப்படியா? அது என்னன்னு நீ கொஞ்சம் பார்த்து சொல்லப்படாதா? என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா ஐயா, இங்க வாங்க. என்ன இன்னைக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ். ஏ அப்பா, அதனால இன்னைக்கு வாங்கின அட்வான்ஸுக்கு போய் தொழில் செய்யணும். கண்டிப்பா. அதனால நான் போய்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ஊருக்கு நான் கட்டாயம் வந்துருவேன். கட்டாயம் வந்துருதேரா? அட்வான்ஸ் கொடுங்க. அப்படியா? அட்வான்ஸ் கொடுங்க. அட்வான்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளவு? 11 101? அது அந்த காலத்து அட்வான்ஸ். வேறவே இப்பமெல்லாம் 1001. 1001 வேணுமா? 5001. ஐயோ சம்பளம் என்ன? அட்வான்ஸே 1001 கேட்க, அப்ப சம்பளம் எவ்வளவு கேட்ப நீ? சம்பளமா? இப்ப கூலி கூடி போச்சு.
போச்சுல. அப்படியா? 50,000. அம்மா 50,000. 50,000 தந்தீங்கன்னா வாரேன். 50,000 சம்பளம். 5,000 வெகுமதி. வெகுமதி வேற தரணுமா? 50,000 தந்தீர்னா வாரேன், இல்லைன்னா நீங்களே சீரடி அதோட கிடந்து. நான் கோடாங்கி அடிச்சு சொல்றதுல எதுவும் குறை நடந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. ஆஹா, ஆமா, தொழில்ல ரொம்ப கெட்டிக்காரன். உண்மைதானே. ஒரு வங்கி ஒரு மோதிரம் செஞ்சு போடு. ஆமா தொழில்காரன்னா கொஞ்சம் பயப்படத்தானே செய்வாங்க. ஆமா, உண்மையா இருந்தா ஒரு குழஞ்சு மோதிரம் செஞ்சு போடு. ஒரு குழஞ்சி மோதிரம் வேணுமா அப்படின்னு சொன்ன போது அப்போது பார்த்தாரு லெப்பைமார்கள் ஒண்ணு கூடி பேசினாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தனாலும் சரி அது என்னன்னு பார்த்து அனுப்பி விட்டுறானு ஐயா ஆமையா அப்படி என்று சொல்ல. ஆனா ஒண்ணு சொல்லுதுங்க அண்ணே, என்ன கோடாங்கி அரிசி குறி சொல்லணும்னா கொஞ்சம் தொகை கூடுதல் செலவாகும். அப்படியா? ஜாமான்லாம் நிறைய வாங்க வேண்டி இருக்கு. ஐயோ, அதனால இப்ப லிஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்த வாரம் நான் வரதுக்குள்ள எல்லா ஜாமானையும் வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சிடணுமா? பார்த்தாங்க என்னத்தை கொடுத்தாலும் முதல்ல அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி சுடுகாட்டில் போய் மறந்து வேணும் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும், அட்டை கொம்பா 8 வேணும், 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 ஐயா அட்டை கும்பம் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும், எனக்கு திருவிளக்கு 2 வேணும், பச்சை வாழை இலையும் வேணும், பச்சை அரிசி புழுங்க அரிசி, எனக்கு பதக்க நெல்லும் கொடுக்க வேணும், அங்க பச்சையான பலகாரம் நீங்க பவிஷுடனே கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லாம எனக்கு 1001 அட்வான்ஸ், 5000 சம்பளம், அங்க கோடி வெட்டி குருதட்சணை, கோடி வெட்டி எனக்கு குணமுடனே கொடுக்க வேணும். குணமுடனே கொடுக்க வேணும். ஐயா ஆமா இத்தனையும் கொடுத்தாலும் போதாது. என்ன பண்ண கும்பமே 8, அது என்ன தேங்காய் 10? ஐயா அட்டது கும்பத்துக்கு 8 தான். ஆமா, கும்பம் 8 கும்பத்துக்கு 8 தேங்காய் தானே. பிள்ளையாருக்கு ஒன்று உடைக்கணும். சரி. என்னால உங்களை பிடிச்ச பீடை நிறைய இருக்கியா, ஓ பீடை. அதனால உங்களை தலையை சுத்தி தேங்காய் கொண்டு தெருமுனையில உடைக்கணும். உடைக்கணுமா? சரி சரி. அப்போ கணக்கு கரெக்டா இருக்கா? அட்டை கும்பம் 8, அதுக்கு தேங்காய் 10. சரிதான். நான் பரம்பரை குடைங்கன்னு சொல்லி நம்ப முடிக்கல. நான் சொல்லுதேன், என் தம்பி தான் நம்ப மாட்டாங்க. அடியா? ஆஹா, தம்பி கொஞ்சம் பொல்லாதவா தான் இருப்பாரோ? இல்ல இல்ல, சேட்டக்கார பையன், விவரமான பையன் சொல்லுங்க. ஆஹா, அது மட்டும் இல்ல, எனக்கு பச்சை வாழை இலைய வேணும், பச்சரிசி புழுங்கரிசி பதக்கம் நெல்லும் கொடுக்க வேண்டும். பச்சரிசி பதக்கு, புழுங்கரிசி முக்கூரணி, திருவிளக்கு 2 வேணும். திருவிளக்கு 2. அது மட்டும் இல்ல, பட்சணை பலகாரங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். பச்சனை பலகாரம். ஆமா, அல்வா பூந்தி லட்டு வடை. யாருக்கு? எல்லாம் பூசையில வைக்கிறதுக்கு தட்சணை தனியா ஒண்ணு வைக்கணும். ஆஹா, வடைங்க நல்லா சுத்தி பார்க்கணும். சரி பார்த்தாரு. ஆமா சரி. செங்கோட்டை நகராட்சியில ஓட்டிருந்துச்சு, இப்போ இங்க புல்லுக்காட்டுக்கு மாத்தியாச்சு. லெப்ப நம்ம கோடாங்க அடிக்க போறேன், குறி சொல்ல போறேன். குறி சொல்லும் போது என் மேல அப்படியே ஆதாளி வரும் பாத்துக்கோங்க. சாமி வருமா? சாமி வரும், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அப்படி என்று கோடாங்கி அடித்து குறி பார்த்து சாமி வரும் சொல்லும், குறி சொல்லும். உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா என்று காவேரி மாட சுவாமி கோடாங்கி போல் இருந்தவர் எப்படி கோடாங்கி எடுத்தார் தெரியுமா? 9 கம்பளமே 9 கம்பளமே ஓடிவாயே குட்டி ஜாத்தா, 9 கம்பளமே கம்பளமே கம்பளம் ஓடிவாயே குட்டி ஜாத்தா குட்டி ஜாத்தா குட்டி ஜாத்தா. மலையாள பகவதியே
மலையாள பகவதியே என் வாக்கில் வந்து அருள் புரிவாய். மலையாள பகவதியே 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 என் வாக்கில் வந்து அருள் புரிவாய் அருள் புரிவாய் அருள் புரிவாய். மலையாள பகவதியே 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 அத்தனையது கேட்டிடு சொல்ல கேளும் சொல்ல கேளும். அங்க நேரம் தப்பி வார பேரு நெஞ்சிலடி அடித்ததுண்டா சமயம் தப்பி வார பேரு தலையில்லடி அடித்ததுண்டா 7 மாத சூழிகளே எடுத்து எப்போ போட்டதுண்டா அடைகதவை தட்டியதுண்டா அட்டகாசம் செய்ததுண்டா. ஏ ஐயா ஒரு வாரமா அப்படியாக ஆமா அப்போது பார்த்தார் கோடாங்கியானவர். அவர் கொடுத்த லிஸ்ட்லாம் வாங்கினாங்க. மறுவெள்ளி கிழமையில அம்மா அந்த கோடாங்கி கொடுத்த பொருளை எல்லாம் வாங்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க காத்திருக்க சாமம் நடு சாமம் போல சரிசாம வேலையில ஆமையா அந்த காவேரி எப்படி வராரு எப்படி வராரு கோடாங்கி போல் வடிவம் கொண்டு வருகிறார். சரி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அம்மா ஐயா கோடாங்கிக்காரரே என்ன நேரம் தவறும் போது நீங்கள் வருவீர்களோ மாட்டீர்களோ என்று கவலைப்பட்டோம் ஐயா. அப்படியெல்லாம் நினைக்காதங்க. ஏன் அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னா தொழில்ல கரெக்டா இருப்பேன். என்ன நேத்து நைக்கா படிக்கேன் எல்லா ஜாமானும் வாங்கி வச்சுட்டீங்களா? எல்லாம் வாங்கி வச்சாச்சியா. சரி. நீங்க வர வேண்டியதான் கோடாங்கி அடிக்க வேண்டியதான் குறிய சொல்ல வேண்டியதான். ஆனா ஒண்ணு சொல்லுவேங்க என்ன நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லுவேன். ஆ நடந்தது உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க, சரி இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா நான் சரத்துல போகும்போது குறுக்க பேசக்கூடாது. ஆமா நான் அப்படியே குறி சொல்லும் போது குறுக்க பேசுனேன்னு வைங்க, நான் மைய சுண்டி விட்டுருவேன். பிறகு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்த்தார்கள். ஐயா நீங்க கோடாங்கி அடிச்சு குறி சொல்லுங்க, உண்டுன்னா உண்டுங்க போறோம், இல்லைன்னா இல்லைங்க போறோம் அப்படி என்று சொல்ல இந்த எசக்கியை வைத்துதான் தன் மனைவிக்கு பேறுகாலம் பார்க்க வேண்டும் அப்படி என்று நினைத்து அவன் என்ன செய்ய தெரியுமா, சுண்டு மைய எடுத்தான், அப்படியே சுண்டி விட்டான். எசக்கி மேல அப்படி சுண்டி விட்டான். சரி சுண்டி விட்ட உடனே எசக்கியால பேச முடியல. தலையும் இடிச்சு ஆமா வந்தா வெளியே வந்து என்ன சொன்னா தெரியுமா, என்ன சொல்லுகிறா? ஏ புலையா ஏய், எதற்காகடா என்னை அழைத்தாயின்னா. ஏன் என்னை அழைச்ச? ஆஹா ஏ அம்மா ஏ எசக்கி என் மனைவி அங்க பேர்கால வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ தான் போய் அவருக்கு பேர்காலம் பார்க்கணும். ஏ புலையா, ஆ, நான் போய் பேரகாலம் பார்க்கணுமா? நான் ஒரு தேவதைடா, நான் ஒரு தேவதை. நான் போய் பேர்காலம் பார்க்க முடியுமா என்ன பார்த்து நீ தீட்டு தொழில் பார்க்க சொல்லுதே என்று இசைக்கானவள் கண்ணை உருட்டி முழிக்க அம்மா. ஏறிட்டு பார்த்தா பார்த்தீங்களா. அப்போது பார்த்தான் பெருமுளையன். சரி என்ன சொன்னான் தெரியுமா, என்ன சொல்லுகிறான்? ஏறிட்டு பார்க்காதம்மா ஏனிலே ஏ கொடி நீலே ஈரல் எல்லாம் பதறுதம்மா ஈர கொல பதறுதம்மா ஏ அண்ணாந்து பார்க்காதம்மா ஏனிலே ஏ கொடி நீலி ஏ அங்கமெல்லாம்
பதறுதம்மா ஏனேலே என் அங்கமெல்லாம் பதறுதம்மா ஏனேலே அண்ணாந்து பார்க்கலாமா ஏனேலே ஏனேலே அங்கமெல்லாம் பதறுதம்மா ஏனேலே அங்கமெல்லாம் பதறுதம்மா ஏனேலே. சுத்தி சுத்தி பார்க்காதம்மா ஏனேலே ஏன் கொடி நீலி ஏன் சரீரமெல்லாம் நடுங்குதம்மா ஏனேலே ஏன் சரீரமெல்லாம் நடுங்குதம்மா ஏனேலே பார்க்கலாமா ஏனேலே அங்கமெல்லாம் பதறுதம்மா ஏனேலே. ஏன் சரீரமெல்லாம் நடுங்குதம்மா அப்படியா தாயானை இசக்கியானவள் அந்த புலத்துக்கு பேர் களம்பாக்க அங்க அடிதுரியாய் வயிறு உழைத்து ஏ வாராளே வாராளே ஆராலே அந்த